Please subscribe to my YouTube channel. தில்லை அம்பலத்தை ஆள்கின்ற உமைபாகன் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யதாஸ்கரன். இன்று நாம் பார்க்க போகிற பதிவு கிரக யுத்தம். கிரக யுத்தம்னா என்ன சார்? நம்மளுடைய ராசி கட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள், ஒரு சில பேருக்கு ஒரு கிரகம் மட்டும் இருக்காது, 2 கிரகம், 3 கிரகம், 4 கிரகம், 5 கிரகம், 6 கிரகம் வரைக்கும் ஒரே ராசி கட்டத்தில் லக்னம் முதல் 12 வீட்டுகள் ஏதாவது எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு வீட்டில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7 கிரகம் ஒன்று இருக்காது. ஏன்னா ராகு கேது எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்திருக்கும் போது பொதுவாக கிரக யுத்தம் நடக்குது. ஒரு கிரகத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள இப்போ நம்ம ஒரு 4 புள்ள ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் கிரக கட்டம்ன்றது, ஜாதக கட்டம்ன்றது ஒவ்வொரு குடும்பம் தானே. அது அவங்களுக்குள்ள 9 கிரகங்களும் ஒரு குடும்பம் தான். அவங்களுக்குள்ள அங்கே அண்ணன் தம்பி பிரச்சனை, மாமா மச்சான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு யுத்தம் சாதாரணமாக நடக்குது நம்ம குடும்பத்தில். அந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரமும் அப்படி அமையும். கிரக யுத்தத்துக்கு நாயகன் செவ்வாய். செவ்வாய் தான் யுத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் யுத்தத்துக்கெல்லாம் நாயகன். செவ்வாய் இருக்கிற இடத்துல தான் சண்டை நடக்கும். செவ்வாய் இடத்துல தான் யுத்தமே ஆரம்பிக்கும். அதுதான் அவர் யுத்தக்காரகன் சொல்லுவோம். பெரும்பாலும் செவ்வாயோட இணைந்த கிரகங்கள் ஒரு பாகைக்குள், அது நம்ம 360 டிகிரி பாகை நம்ம கண்டு தெரியும். நமக்கு மேஷம் முதல் மீனம் வரை 360 டிகிரி. அதில் எந்த பாதையில் ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்கிறதுன்றது தெரியும். அந்த சஞ்சாரத்துக்கு கூட அந்த ஒரு பாகைக்குள்ள இணைஞ்ச கிரகம் யுத்தம் பெறுகிறது. பொதுவாக மற்ற கிரகங்களுக்கு சுப கிரகங்களான குரு, புதன், சுக்கிரன், சந்திரன், சூரியன், ராகு, கேது இவங்கெல்லாம் கிரக யுத்தம் வராது. ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே அவங்க தான் வின்னு. சூரியனையே அடக்கி ஆளக்கூடிய ஒரு பவர் இந்த ராகு கேதுகளுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சூரியன் தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு கிரகம். ஸோ அவங்களையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்குது. அதனால அது கீழே இருக்கிற மற்ற சுபகிரகங்களுடைய சேர்க்கையால் இந்த கிரக யுத்தம் ஏற்படாது. செவ்வாய் தான் யுத்தக்காரகன். செவ்வாயோட இணைந்த கிரகத்துக்கு தான் அந்த கிரக யுத்தம் ஏற்படும். செவ்வாயோட ஒரு பாகைக்குள்ள இணைஞ்ச கிரகங்கள் தான் கிரக யுத்தத்துக்கு ஆளாகின்றன. அந்த செவ்வாய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 70 பாகையில் செவ்வாய் இருக்கிறாருனாக்கா 69லேருந்து 70க்குள்ள அந்த கிரகம் பின்னாடியே போய் இணைஞ்சதுன்னா அங்கே செவ்வாய் வின் பண்ணுறாரு. அந்த செவ்வாயை தாண்டி 70லேருந்து 71 டிகிரியில் அந்த கிரகம் தாண்டி பிரவேசம் ஆயிடுச்சுனாக்கா அந்த இணைஞ்ச கிரகம், அது எந்த கிரகம் இருந்தாலும் சரி, சூரியன் செவ்வாய், சூரியன் சந்திரன், சுக்கிரன், புதன். சூரியன் சந்திரனுக்கு கிரக யுத்தம் கிடையாது. மற்ற கிரகங்களான சனி, சுக்கிரன், புதன், சந்திரன் இவங்களாம் இந்த 3 கிரகங்கள் சுக்கிரன், புதன், சனி இவங்க 3 பேருமே அந்த கிரக யுத்தத்துக்கு ஆளாவாங்க. ஸோ அந்த 70 பாய்க்கு முன்னாடி இருந்துச்சுனாக்கா அவங்க செவ்வாய் வின் பண்ணுவார். அந்த ஒரு பாய்க்கு பின்னாடி இருந்துச்சுனாக்கா அந்த இணைந்த கிரகம் வின் பண்ணும், யுத்தத்தில் ஜெயிக்கும், அதனுடைய ஆக்குபேஷன் அதிகமாக இருக்கும். சரி, இந்த கிரக யுத்தம் என்ன பண்ணும்? இப்போ செவ்வாய் கூட இணைஞ்ச கிரகம் தான் யுத்தத்துக்கு ஆளாகின்றான்னு சொல்கிறோம். அப்போ அதனுடைய இயல்புத்தன்மையை அது கெடும். அது இயல்பாக நமக்கு செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கெல்லாம் அந்த கிரகம் செய்ய முடியாமல், அதாவது தோற்று போய் ஒரு சிறை கைதி மாதிரி செவ்வாயோடைய பிடியில் போய் மாட்டிக்கும். பொதுவாக பாவ கிரகங்களில் செவ்வாய் வலுவடையும். மேஷம், விருச்சகம் அவருடைய 2 பேருடைய சொந்த வீடு, மகரம் அவருடைய உச்ச வீடு, சிம்மம் சூரியனுடைய வீடு, அவர் அதில் அதி நட்பு கிரகம். ஸோ இந்த பாவ வீடுகளில் செவ்வாய் அதீத பலம் பெறும். அதனால் பாவ கிரகங்களில் இந்த செவ்வாய் இருந்து அதனோட ஒரு பாகைக்குள்ளே எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலோ அந்த கிரகம் யுத்தத்துக்கு ஆளாகப்பட்டு அதனுடைய அந்த செவ்வாயுடைய பாகைக்கு தாண்டி ஒரு டிகிரியில் போயிடுச்சுன்னா அந்த இணைந்த கிரகம் வெற்றி பெறும். அந்த செவ்வாயினுடைய பாகைக்கு ஒரு டிகிரி முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த செவ்வாய் வெற்றி பெறும். அப்போ அந்த கிரகத்தால் நமக்கு
அந்த இணைந்த கிரகத்தால் அதனுடைய காரகத்துவம் அது செய்ய வேண்டிய நல்ல பலன்கள் பாதிப்படையும், அதனுடைய பார்வையும் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய சூட்சமம். ஸோ கிரக யுத்தத்துக்கு நாயகன் செவ்வாய். அவர் நல்லதும் செய்வார், கெட்டதும் செய்வார். நல்லது செய்யக்கூடிய ஜாதகருக்கு செவ்வாய் அதி நன்மையும் செய்வார். கெட்டது செய்யக்கூடிய ஜாதகருக்கு அதீதமான துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்துவார், கஷ்டங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்துவார். ஸோ செவ்வாய் வந்து பொறியியல் துறை, இன்ஜினியரிங் அந்த மாதிரியான எல்லாத்துக்குமே காரகன் செவ்வாய் தான். அந்த மாதிரி கிரக யுத்தத்தில் வெற்றி பெற்ற செவ்வாய் நல்ல நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பொறியாளராக, ஒரு ஆராய்ச்சியாளராக வந்து உயர்றதுக்கும் அவர் தான் காரகமாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அவர் கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருந்து கெட்ட ஸ்தானத்தில் இருந்திருந்தார்னா நமக்கு அவரால் கெடுதல் பலன்களும் நிச்சயமாக இருக்கும். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரக யுத்தம் இருக்கிறதா, ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இணைந்து இருக்கிறதா, அதனால் நமக்கு வந்து நன்மையா தீமையா அப்படின்றத வந்து அறிஞ்சிக்கிறதுக்கு எங்களுடைய இந்த கைகான் சேனல் உங்களுடைய ஜாதகத்தை அமைச்சு கேட்டுக்குங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் தரத்துக்கு தயாராக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து நான் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எங்கள் சேனலை தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.